காலை வணக்கம். இன்று 18வது சட்டசபை தேர்தலுக்கான கடைசி நாள். தேர்தல் பரப்புரை இன்றுடன் முடிகிறது. மக்களே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாளை மறுநாள் தேர்தல். அனைத்து கட்சிகளும் வெறும் அனல் பறக்கும் பிரச்சாரம். எந்த இடத்துல போனாலும் கூட்டங்களும் நெரிசலும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி லாஸ்ட் நாள் பார்த்து இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, திமுக காரர்கள் எல்லா இடத்துலையும் 5000 கொடுக்கறதாக தகவல் வந்துள்ளது. அந்த தகவல் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த தொகுதி கோயிங் டு கேன்சல் அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மாற்றினாலும் டிஎம்கே அவங்க புத்தியை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருட்டுத்தனம் தில்லு முள்ளு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. அதனால் நாம் தான் இல்லை உஷாராக, மக்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும். எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி மக்களுக்கும் இல்லை எங்கே இருக்கும் திருட கற்றுக் கொடுக்குறதும் தவறான பழக்கம் கற்றுக் கொடுக்குறதும் அது திமுக அரசாங்கம் தான். ஒரு பண்பு, பாசம், மரியாதை எல்லாமே திமுகவோட மக்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் கருணாநிதி காலத்திலே ஒதுக்கி வைத்தார்கள். எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் கருணாநிதியால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. 2021 கூட ஓபிஎஸ் துரோகம் செய்த ஒரே ஒரு காரணம், இன்றைக்கி போய் 2000 பத்திரம் தரேன்னு பேசுகிறாரு. அன்றைக்கெல்லாம் பேசியிருக்காரா? 2021 பிரச்சாரம் பண்ணாரா? அவர் தொகுதியே நின்றுந்தார். இன்றைக்கி ப்ரோமோண்டா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்சிக்கு வாழ்ந்த வீட்டுக்கு இரண்டகம் செய்துவிட்டு ஓபிசி மேலே ஒரு துரோகி. அவர் தான் ஃபஸ்ட்டு தோக்கணும். நம்பர் 1 பர்சன் டிப்யூட்டட் பை ஏடிஎம்கே ஹூவர் த ஸ்டாண்டிங் அண்ட் போடியில் அவர் தோக்கணும். அப்போ தான் அவருக்கு புத்தி வரும். இந்த வயசில் புத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை யார் ஓபிஎஸ்க்கு. ஏன்னா அவர் சிஎம்மாக இருந்துட்டார். சிஎம் மேலே இன்னும் அடுத்த பதவி டிஎம்கேல கொடுக்க போகிறாங்க அவருக்கு. இதுதான். ஏன்னா அரசியல் என்பது சாக்கடை என்பது ப்ரூவ் பண்ணவர் ஓபிஎஸ், பன்னீர்செல்வம். அவர் சொன்னார், எடப்பாடி பேர் சொல்கிறதுக்கே எனக்கு இதாக இருக்குன்னாரு. ஓபிஎஸ்ன்னு பேர் சொல்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் தொண்டர், அதிமுக தொண்டர் வெக்கமாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடு அவ்வளோ கேவலமாக இருக்கிறது. மக்களை முடிவு பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் தேர்தல். இன்றைக்கு உஷாராக இருங்கள். யார் பணம் கொடுத்தாலும் வாங்காதீர்கள். பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு உரிமையை இழந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிந்தித்து வாய்ப்பளிக்க வாக்களிப்பீர்கள். அதனால் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.